அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது யமனின் வக்கிர பெயர்ச்சி. ராஜாவாக வாழப்போகும் 5 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மே 2026 யமன் அன்று அழைக்கப்படும் புளுட்டோ கிரகம் 163 நாட்களுக்கு வக்கிர பயிற்சி அடைகிறார். இது குறிப்பிட்ட 5 ராசிகளுக்கு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை தர வல்லது. குறிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு மாற்றம் திகழ்கிறது. இது 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படித்தான் மே மாதம் 6ஆம் தேதி யமன் என்று அழைக்கப்படும் புளுட்டோ கிரகம் தலைகீழாக, அதாவது 163 நாட்களுக்கு வக்கிர பயிற்சி அடைகிறார். இது சில ராசிகளுக்கு பாதகமாக இருந்தாலும் குறிப்பிட்டுள்ள 5 ராசிகளுக்கு அநேகமாக நன்மையை வாரி வழங்க உள்ளது. அது எந்தெந்த ராசிகள் என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிலுவையில் உள்ள பழைய வேலைகள் படிப்படியாக முடிவடையும். பல முயற்சிகளுக்கான பலன்கள் இப்போது கிடைக்கலாம். உங்கள் பண ரீதியாக முக்கியமாக முன்னேற்றம் தெரியும். ஆனாலும் புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பது அவசியமாகும். வீண் அவசரம் தேவையில்லை. குடும்ப வாழ்க்கையில் சமநிலையுடன் இருப்பது நன்மையை தரும். யமனின் வக்கிர பயிற்சியால் உங்கள் எதிர்கால வாழ்க்கை பற்றி ஆழமாக சிந்திப்பீர்கள். பழைய முடிவுகளை சரிசெய்ய உங்களுக்கு ஒரு நல்லபடியான வாய்ப்புகள் கிடைக்கும். மேச ராசியை பொறுத்தவரை உங்களுடைய தன்னம்பிக்கையால் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. நிலுவையில் உள்ள பண வரவு மற்றும் வேலையில் படிப்படியாக சிறப்பாக முடிவடைந்துவிடும். பல முயற்சிகளுக்கான பலன்கள் இப்போது கிடைக்கக்கூடும். உங்கள் பணம் நிலுவையில் முன்னேற்றம் தரும். ஆனால் புத்திசாலித்தனமாக எந்த வேலையிலும் முடிவெடுத்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள். ரிஷப ராசிகளுக்கு இந்த காலகட்டம் நிதி ரீதியாக வலுவானதை சேர்க்கும். புதிய பண வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். நீங்கள் செய்திருந்த முதலீடுகள் அல்லது வராமல் இருந்த பழைய பணம் திரும்ப கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது. வேலையில் நிலைத்தன்மை ஏற்படும். உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். உறவுகளில் நம்பிக்கையுடன் புரிதலும் அதிகரிக்கும். யமனின் வக்கிர பயிற்சியால் செலவுகள் மற்றும் முதலீடுகளில் நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். இருப்பினும் சரியான திட்டமிடல் உங்கள் லாபத்தை அதிகமாக வலுப்படுத்தும். முதலீடு அல்லது வராமல் இருந்த பணம் திரும்ப கிடைக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தில் இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. மங்களகாரியம் செய்யக்கூடிய நாளாகவும் இது விளங்குகிறது. முக்கியமாக உங்களுக்கு இந்த ராசிக்காரர்கள் காலகட்டம் நிதி ரீதியாக உங்களுக்கு அதிகப்படியான வலு சேர்க்கிறது. அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுன ராசிக்காரர்கள் இந்நேரம் உங்களுக்கு சிந்தனையிலும் முடிவெடுக்கும் திறனிலும் தெளிவாக கொண்டு வரும். புதிய வேலைவாய்ப்புகள் வரலாம். உங்கள் பேச்சு மற்றும் தொடர்புகளால் நன்மை உண்டாகும். ஒரு முக்கியமான திட்டமிடல் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தர உள்ளது. ஆனாலும் கவனத்தை சிதற விடாமல் இருப்பது அவசியம். யமனின் வக்கிர பயிற்சியானது பழைய மற்றும் தொடர்புகள் மற்றும் முடிக்கப்படாத வேலைகள் மறுபரிசீலனை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்கள் எதிர்கால பாதைக்கு வலு சேர்க்க அதிகப்படியான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. குறிப்பாக அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். கவனத்தை சிதறவிடாமல் இருப்பது நல்லது. யமனின் வக்கிர பயிற்சியின் போது உங்களுடைய பழைய நண்பர்கள் முடிக்கப்படாத வேலைகள் மறுபரிசீலனைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் அதிகம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கொண்டு வரும். வேலையில் உங்கள் கருத்து மதிப்பு கண்டிப்பாக கிடைத்து உங்களை முன்னேற அதிகப்படியான வாய்ப்பு உள்ளன. உங்கள் தலைமை பண்புகள் அதிகமாக வலுப்பெறும். ஒரு முக்கியமான திட்டமிடல் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது. சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நிதி நிலை படிப்படியாக வலுப்பெறும். யமனின் வக்கிர பயிற்சி உங்கள் முடிவுகளில் அதிக நிதானத்தையும் சமநிலையும் கொண்டு வரும்.
இது நீடித்த வெற்றிக்கு உங்களை வழிவகுக்க அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது. சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக நம்பிக்கையுடன் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடும். முக்கியமாக உங்களுடைய மதிப்பு உயர சற்று அமைதியுடன் செயல்பட வேண்டும். உங்களுடைய தலைமை பண்புகள் இவ்வாறு முடிவெடுப்பதனால் வரும். ஒரு முக்கியமான திட்டமிடலால், அதாவது முக்கியமாக ஏதேனும் ஒரு வேலையில் இறங்கி அதில் வெற்றி பெறக்கூடிய உன்னதமான திருநாளாக போற்றப்படும். உங்கள் முடிவுகளில் அதிகமாக நிவாரணத்தையும் சமநிலையும் கொண்டு வர வேண்டும். இது நீடித்த வெற்றிக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். மகர ராசிக்காரர்கள் இந்த நேரம் நிலைத்தன்மையும் முன்னேற்றத்தையும் குறிக்கிறது. நீண்ட நாட்களாக கடின உழைப்புக்கு இப்போது உங்களுக்கு பலன் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்கள் வேலையில் புதிய பொறுப்புகளை பெறலாம். உங்கள் நிதி நிலைமை மேம்படும். குடும்பத்தில் ஆதரவு உங்களுக்கு கிடைத்து வெற்றி அடைவீர்கள். படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உணர்வீர்கள். யமன் வக்ர பயிற்சி பழைய பணிகள் மற்றும் திட்டமிடல்களை மறுசீரமைக்க உங்களுக்கு நேரம் வழங்கும். இது உங்கள் வாழ்க்கை பயணத்தை தெளிவுபடுத்த உன்னதமான திருநாளாக போற்றப்படுகிறது. முக்கியமாக மே 2026 யமன் என்று அழைக்கப்படும் புளூட்டோ கிரகம் 163 நாட்களுக்கு வக்ர பயிற்சி அடைவது இந்த நாங்கள் கூறிய 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க உள்ளது. ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு பிறகு மாற்றம் நிகழ்த்தும். இது 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படித்தான் இந்த மே மாதம் 6ஆம் தேதி யமன் என்று அழைக்கப்படும் புளூட்டோ கிரகம் தலைகீழாக, அதாவது 163 நாட்களுக்கு வக்ர பயிற்சி அடைகிறார். இது சில ராசிகளுக்கு பாதகமாக இருந்தாலும் நாங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த 5 ராசிகளுக்கு அநேகமாக நன்மை வாரி வழங்க உள்ளது. அது இந்த ராசியில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தர வல்லது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.